அனைவருக்கும் வணக்கம். கிச்சனுக்கு உபயோகமான ஒரு சில குறிப்புகளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வாழைப்பழத்தை எப்படி நம்ம அதிக நாள் வச்சு பயன்படுத்துறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழமானது இந்த காம்புல இருந்து தான் கருப்பாகிக்கிட்டே வரும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காம்புல இருந்து தான் கருப்படிச்சுக்கிட்டே வரும். அதனால இந்த காம்பை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாழைப்பழமானது ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம என்னைக்கு வாங்கினோமோ எப்படி அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே போல் கடைசி நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி நம்ம டேபிளில் வச்சுருவோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற 2 பழமும் இந்த கீழே இருக்கக்கூடிய பழத்தை அழுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம கிச்சனில் ஒரு கயிறு கட்டி இந்த கடைகள்லாம் தொங்க விடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி தொங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பழங்களும் கனியாமல், அதாவது அடிபடாமல் கொலன்னு ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம இப்படி டேபிளில் வைக்கும் போது அடியில் இருக்க பழம் மட்டும் ரொம்ப கொலன்னு ஆகிடும். அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம கிச்சனில் ஒரு கயிறு கட்டி அதில் இதை அந்த மாதிரி தொங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பழங்களும் ஒரே சீராக இருக்கும். இப்போ இதை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரை நம்ம இந்த காம்பில் இந்த மாதிரி சுற்றி வச்சிடலாம். வாங்கின உடனே நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பழம் கொலன்னு ஆகாது, கருப்படிக்காது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் எப்போ பழம் வாங்கினாலும் சரி, நீங்கள் அதிகமாக பழம் வாங்கினாலும் சரி இல்லை கம்மியாக வாங்கினாலும் சரி, உடனே இந்த காம்புகளை இந்த மாதிரி நீங்கள் ரேப் பண்ணி வச்சுருங்க ஃபாயில் பேப்பர் வச்சு. இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு கூட நீங்கள் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி இந்த காம்புகளை மட்டும் காற்று போகாத மாதிரி இந்த மாதிரி மூடி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பழத்தை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை. இந்த முட்டையை நம்ம அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இப்போ லாக்டவுன் காலமாக இருக்குது, வெளியில் அடிக்கடி போய் நம்மளால் கடைகளில் வாங்க முடியல. அதனால் நான் ஒரு கேஸாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்றவங்க இதை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையோட மேல் பகுதியில் கொஞ்சம் போல் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து மேலே லைட்டாக பூசி வச்சா போதும். நீங்கள் எத்தனை நாள் வரைக்கும் வேணாலும் இந்த முட்டையை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த முட்டை கெட்டு போயிடுச்சா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை நீங்கள் உள்ளார போடுங்க. எல்லா முட்டையும் கீழே போய் செடிமெண்ட் ஆயிடணும். இல்லை மேலே மிதந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த முட்டை கெட்டு போன முட்டை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க 2 முட்டை கீழே போயிடுச்சு. இந்த ஒரு முட்டை மட்டும் நல்லா மேலே எழும்பி நிற்கிது, அதாவது தண்ணிக்கு வெளியிலேயே வந்துருச்சு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுடலாம். மீதி இருக்கிற 2 முட்டைகளை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு முட்டையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும். இது ஒரு எளிமையான முறை. நீங்கள் உடைச்சு பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா புளி நம்ம வருஷத்துக்கும் வாங்கி வச்சுருப்போம். இப்போ இது நான் போன வருஷம் வாங்கினது. ஸோ இன்னமும் நான் அந்த புளியை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா புளியை வாங்கி அப்படியே ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருவாங்க. அது அப்படியே பூச்சிகள் அது எல்லாமே அதில் வந்துடும், புழு கூட வரும். ஏன்னா இது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் இதில். ஸோ அதனால் இந்த புளியில் கொஞ்சம் சின்ன சின்ன பூச்சிகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வருடத்திற்கு வாங்கக்கூடிய புளியை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் தூள் உப்பு எடுத்துக்கோங்க. இதை அந்த புளியில் நம்ம இப்படி போட்டு எவ்வளோ புளி இருந்தாலும் சரி அந்த புளியில் இந்த மாதிரி உப்பு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை வருஷம் வேணாலும் இந்த புளி அப்படியே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் வாங்கிட்டு வந்தோன்னே ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மணி நேரம் வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. காய வச்ச பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பக்கெட்டில் போட்டு இந்த மாதிரி உப்பை கலந்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் இந்த புளியானது அப்படியே இருக்கும். அதில் பூச்சிகளானது வரவே வராது. அடுத்து நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய பால் கவர். இதை கட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை. இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பாதியாக தான் கட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சின்ன பீஸ் கட் பண்ணி நம்ம அடுப்பு மேடையிலே போட்டுருவோம்.
அது மற்ற உணவுகளில் வந்து கலக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பாத்திரத்துக்கு அடியில் கூட இந்த சின்ன பீஸ் வந்து ஒட்டிக்கும். அது வந்து முதல் காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரமாக மக்கி போகாது இந்த பிளாஸ்டிக்கு. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு வெளியில் குப்பையில் தூக்கி போடும் பொழுது இது வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த சின்ன பீஸ் பார்த்தீங்கன்னா மக்கி போகாமல் ரொம்ப நாளைக்கு அது அப்படியே இருக்கும். அதனால தான் இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் நம்ம என்ன செய்கிறோம், அப்படி பாதியாக கட் பண்ணி, பால் கவராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கவரை பிரித்தாலும் சரி, இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைங்க எனக்கு பழக்க தோஷத்தில் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி பீஸாவே நான் எடுத்துட்டேன், இந்த மாதிரி நான் பீஸா எடுத்துட்டேங்க, நான் என்ன செய்யறது, இந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு நான் இத்தனை நாளும் இது மாதிரி பழகிருக்கேன், ஏன்னா உடனே அந்த பழக்கத்தை மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வருது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த கவரை பிச்சிங்களோ அது கவருக்குள்ளாரையே இதை போட்டு வச்சுருங்க. ஸோ இப்போ பால் கவர் வந்துட்டு எடுக்கிறாங்க, விலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உள்ளார கிடக்கக்கூடிய சின்ன பீஸோட சேர்த்தே வந்துட்டு நம்ம போட்டுடலாம். ரீசைக்கிள் ஆகிறதும் இந்த உள்ளார இருக்கக்கூடிய சின்ன பீஸும் ரீசைக்கிள் ஆயிரும். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு மாசுபடாது, எந்த விதமான பொல்யூஷனும் இதனால் ஏற்படாது. ஸோ அதனால் எந்த பேக்கெட் பிரிக்கிறதா இருந்தாலும் பாதியாக கட் பண்ணுங்கள். இல்லை பழக்க தோஷத்தில் நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவலையே வேணாம். நீங்கள் எந்த பேக்கெட்டை பிரிக்கிறீங்களோ அந்த பேக்கெட்டுக்குள்ளாரையே இதை போட்டு வைங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த பேக்கெட்டை வந்து திரும்ப ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். அந்த சின்ன பீஸ்னால நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் அறிய விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.